1.8 மீட்டர் உயரத்திலிருந்து ஒரு பந்து ஒரு விறைத்த பரப்பு மீது போடப்படுகிறது. பந்திற்கும் பரப்புக்கும் இடையிலுள்ள மோதுகை பூர்ண மீள்தன்மை மொத்தல் என்றால் என்ன வேகத்தோட மோதும் அதே வேகத்தோட ரிட்டர்ன் ஆகும். பந்து பரப்பு மீது தொடர்ந்து பின்னதைக்கிறது என்றால் என்ன செய்யும்? ஒரு பந்தை ஒரு உயரத்திலிருந்து போடுறான், ஒரு பரப்பில் மோது பூர்ண மீள்தன்மை மொத்தல் என்றால் வேற யூ என்ற வேகத்தோட மோது நேரம் என்றால் ரைட் அதே வேகத்தோட திருப்பி மீளும். அப்படி என்றால் அதே அளவு உயரத்துக்கு திருப்பி போகும். மேலே என்ன உயரத்தோட விழுந்தாரோ அதே அளவு உயரத்துக்கு திருப்பி போகும். என்றால் இயக்க சக்தி இழக்கப்படலை, அந்த இயக்க சக்தி எவ்வளவும் அதிக உயரத்துக்கு போக்குல அழுத்த சக்தியாக மாறி இருக்கும். சரி, இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். சரி, இது 1.8 மீட்டர் உயரத்திலிருந்து போடப்படுது என்றால் ஆரம்பத்தில் 0 என்ற வேகத்திலிருந்து தான் விழுந்திருக்கு. ரைட், இப்போ இது ஒரு தொடர்ந்து இந்த இயக்கம் நடந்து கொண்டிருக்கும். சரியா, நடைமுறையில் சாத்தியமில்லை, வழித்தடை இருக்கிறபடியா. பட் இங்கே தந்திருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருக்குது? ஆவர்த்தன இயக்கம் 1.2 செகண்ட் ஆவர்த்தன காலமுடி எளிமையை இயக்கம் இருக்கும். அப்படி இப்படிலாம் தந்திருக்கு. அப்போ இதுக்கு முதலாவது இது T=0 இங்கே போடுறாங்க. இந்த படத்தில் வாரத்துக்கு எடுக்கிற டைமை T=T என்று போட்டால் அதை நான் காணலாம். S=UT + ½ AT² சொல்கிறத கீழ் நோக்கி பாவிச்சால் கீழ் நோக்கி சென்ற தூரம் 8.8 ஆரம்ப வேகம் இல்லை. அரை தர G என்றால் 10 தர T வர்க்கம். 5 T வர்க்கம் 1.8 என்றால் T வர்க்கம் வந்து 0.36 என்று வரும். T என்றால் என்ன வரும்? 0.6 செகண்ட் என்று வரும். ரைட், அப்போ இது வாரத்துக்கு 0 என்ற வேகத்திலிருந்து இங்கே வாரத்துக்கு 0.6. ஒரு ஆவர்த்தன இயக்கம் என்றால் இடத்துல ஸ்டார்ட் பண்ணாலும் திருப்பி அதே இடத்த போயிடும். எளிமை சேர்க்கத்தில் அப்படி தான் கதைக்கிறாங்க. அதே இடத்த திருப்பி போய் அப்படியே நடக்கும் தொடர்ந்து. இது ஒரு எளிமை சேர்க்கமாக நாங்கள் சொல்லிடலாம். அது எளிமை சேர்க்கம் என்று சொல்கிறது வேறு. எளிமை சேர்க்கம் என்றால் அது வேறு. சரி, ஆனால் இது வந்து என்ன செய்யும்னா 1.2 செகண்ட் என்ற ஆவர்த்தன காலத்தை உடையது. ஆனால் எளிமை சேர்க்கமாக வராது. ஏன் அது 1.2 செகண்ட்னு சொன்னால் இதில் அரை பகுதி இயக்கத்தை பார்த்தோம்னால் 0.6 செகண்ட், திருப்பி அரை மாதிரி அரை பகுதிக்கு இன்னொரு 0.6 செகண்ட் எடுக்கும். அப்போ 2 தரம் 0.6 என்று சொல்கிறாங்க. வேற ஒரு வந்து விழுந்து திருப்பி மேலே போகிற என்ற அந்த இதாக இருக்க போகுது. ஸோ இதுக்குரிய சரியான விட 3 தான் வரும். எளிமை சேர்க்கமாக வராது. பட் அவர ஆசிலேஷன் டைம் வந்து 1.2 எளிமை சேர்க்கம் இல்லாமல் வர்ற மோஷன் டைம்னு சொல்லலாம். ஆசிலேஷன் டைம்னு சொல்கிறத விட 3வது விடையாக இருக்கும்.